வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குடில் செய்ய போகிறோம், அதாவது கிரிப் செய்ய போகிறோம். போன வருஷம் பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி பண்ணோன்னு. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். பற்றி நம்ம ஆண்டனி கொஞ்சம் சொல்லுவார், கேளுங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றம் அதிகம் தான், ரொம்ப வேறு மாதிரி தான் பண்ண போகிறோம். அது எங்களுக்கே புதுசு, எப்படி பண்ணணுன்றது ஐடியா கிடையாது. ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறோம், போக போக அப்படியே ஐடியா வர 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 அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ நாங்களும் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் பார்த்து வச்சுருக்கோம், எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். நம்ம வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நம்ம கிரிப் செய்கிற எப்படின்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி உங்களுக்கும் ஐடியா வேணுன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு, அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்களும் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி போன வருஷமும் நாங்கள் பண்ணியிருப்போம், அதையும் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நம்ம செய்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத காட்டுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சது வந்து இந்த டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிளில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குச்சியை வந்து நாங்கள் வந்து இப்படி வைக்க போகிறோம். அதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு குச்சியை வச்சு அடிக்க போகிறோம். குச்சியை வச்சு அடித்தோம்னா இங்கே வச்சு நம்ம இங்கேருந்து இங்கே இதுக்கு சப்போர்ட் இருக்கிறதுக்காண்டி நம்ம இங்கே வந்து குச்சி அடிக்க போகிறோம். கைஸ், இந்த அடி அடித்ததுக்கு படுத்துட்டாங்க கைஸ். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் இதுக்கு அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது இன்னும் எவ்வளோ இருக்குது சொல்லுங்க. இதுக்கே இப்படி படுத்துட்டீங்களே, எந்திரிங்க கைஸ், எந்திரிங்க. அடுத்து நம்ம நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு. இந்த எண்டு டு இந்த எண்டு அடிக்கிறது ஈஸி. கார்னர்லேருந்து இந்த கார்னர் அடிக்கிறது தான் கஷ்டம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட்டையை அடித்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கிராஸாக ஒரு கட்டையை வச்சு கட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு தெரில, எப்படியோ ஒரு இடத்துல வச்சுருக்கேன், பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம நிப்பாட்டுறதுக்கு இதை வந்து நம்ம கிராஸாக கட் பண்ண போகிறோம். கைஸ், நாங்கள் கஷ்டப்பட்டு படித்த புக்கெல்லாம் நான் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கே. அங்கே ஒன்று வரப்போகுது, இந்த இடத்துக்கிட்ட ஒன்று வரப்போகுது, இது கீழே ஒன்று வைக்க போகிறோம். அப்படியே செட்டப் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை, அதனால் இப்போ காய விட்ருக்கோம். ஃபெவிகால் ஊற்றி காய வச்சுருக்கிறதெல்லாம் இப்போ நாங்கள் காய வச்சுருக்கோம். அதனால் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலை, அதனால் அப்படியே வச்சுருக்கோம். அடுத்து ஏதாவது நடந்தால் சொல்கிறேன். வீடு செய்ய போகிறோம். வீடு செஞ்சு மேலே வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு அக்யூரேட் வீடு, ஒரு கோபுரம் மாதிரி, அதாவது டோலக்பூரில் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுக்காண்டி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 4 தூண் தேவை இந்த வீடுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டான அளந்து வச்சுருக்கோம். அளந்து வச்சு இப்போ வந்து இப்படியும் அப்படியும் நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டி ஒரு வீடு மாதிரி வந்துடும், அதாவது கோபுரம் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கோபுரத்துக்கு ஓட்டை, அதாவது கதவு மாதிரி செஞ்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ட் ஒர்க் தான் பண்ணணும். இதோட அவுட்புட் இப்போ உங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு வழியாக நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இதோட அவுட்புட் இப்போ தெரியாது உங்களுக்கு. பெயிண்ட் அடித்தா தான் நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இது வந்து காயறதுக்காண்டி வச்சுருக்கோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு வீடு செய்ய போகிறோம். அதை நம்ம எப்படி செய்கிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு இந்த தர்மாக்கோலை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராகவே வராது. அதுக்கு என்ன டிப்ஸ்னால், நம்ம தலைமை பண்ணுறா பாருங்க, இந்த மாதிரி பற்ற வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரே இழுத்திங்கன்னா சர்க்குன்னு வந்துடும், நீட்டாக வந்துடும். அவுட்புட்டை காட்டுங்க, இங்கே பாருங்கள், அருமையாக இருக்கா?
இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. One eternity later. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா ஒன்று கிடச்சிச்சு. அதில் வந்து நாங்கள் கூரை வீடு மாதிரி செய்ய போகிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து கோட்டை செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், இதுதான் அதோட அவுட்லுக்கு. இன்னும் நாங்கள் பெயிண்ட் பண்ணல. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாஞ்ச கோபுரம் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு வீடு செஞ்சுருக்கோம். செஞ்சாச்சு. இந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ எங்களால் முடிஞ்சது. அடுத்து அங்கே உள்ளார ஒருத்தன் இருக்கான், அவனை. அடுத்து இந்த வீடு ஒன்று செஞ்சுருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் எந்த வீடு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அங்கே பெயிண்ட் அடிக்கிறதுலாம் எங்களால் காட்ட முடியல. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னடா லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நாங்கள் ஒரு பயிர் விளைய வச்சுக்கிட்டு இருக்கோம். அது விளைஞ்சோடனே அது எப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் தான் போய்கிட்டுருக்கு. கைஸ் ரொம்ப டார்ச்சராக இருக்குது. இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுது. ஓரளவுக்கு நாங்கள் பண்ணி முடிக்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஆயிடுது. நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குது. திடீர்னு கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. எங்கே போகிறது? நேற்றும் இதே மாதிரி தான் பெயிண்ட் பண்ணோம், பாதியில் போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் லைட் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுலேயும் போயிடுச்சு. இப்போ நாங்கள் எப்போ தான் முடிக்கிறது? வந்துடுச்சு, கடவுளுக்கு காதில் கேட்டுருச்சு. சரி இருங்க, திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். Meanwhile, நம்மளோட பழைய பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பார்த்தது பண்ணதுனால சொதப்பிடுச்சு. சுத்தமாக இப்போ சொதப்பிடுச்சு, நல்லாவே இல்லை. இப்போ வந்து நாங்களாம் சுயமாக யோசித்து ட்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோங்கிறத பார்ப்போங்க. பாருங்கள், மேலே ஒரு ஸ்க்ரீன் செட்டப்பில் இருக்கா, அதை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்கள். ஓரளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இதை நான் உங்கள்கிட்ட காட்ட முடியலை, கோச்சிக்காதீங்க. இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஸ்க்ரீன் விரித்து இந்த கோட்டை இங்கே வச்சாச்சு. அதுக்கு கீழே இங்கே 4 வீடு வச்சுருக்கோம். அதுக்கு கீழே நம்ம வந்து புக்கை வந்து மலை பேப்பரில் போட்டு படி மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே ஒரு வீடு. இந்த ஃபுல் செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு 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 மலை செட்டப்பில் கொண்டு வர போகிறோம். நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, உங்களோட சஜஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா கைஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செட்டப்புக்கு கொண்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணை கொட்டுறது தான். அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள். இதை நான் ஃபுல்லாக காட்டுறேன், டைம் லேப்ஸில் போட்டு விட்றேன். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை செட்டப்பில் இதுக்குள்ளார ஒரு குகை ஒன்று போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது இப்படி இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். கடைசியில் அவுட்புட் எப்படி வருது, நாங்கள் எப்படிலாம் பண்ணி லைட் செட்டப்லாம் பண்ணுறோங்கிறத பாருங்கள். பழைய பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னு.
அளவுக்கு ஏதோ செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் நான் வீடியோ காட்டலைன்னா வந்து எங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கே என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஆயிடுச்சா, அதனால் எங்களுக்கு வீடியோ எடுக்கவே தோணலை. அதனால் இப்போ ஒரு ஐடியா வச்சு ஒரு செட்டப்பில் கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதை நான் ஃபுல் வீடியோ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அடுத்து வந்து நம்ம ஆண்டனி என்ன கொண்டு பண்ணிங்க பாருங்கள். வீடு ஃபுல்லாக இது தான். இவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த அளவுக்கு தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சென்டரில் இருக்கிற வீடை நாங்கள் வேறு இடத்துல வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் நாங்கள் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து ஃபார்மர் உளவாளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நானும் ஆண்டனியும். இங்கே பாருங்க, இதை வந்து சமப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு குளம் வர மாதிரி. இந்த குண்டு பல்பு எதுக்கு இப்போ நான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா, இருங்க ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். இது கீழே தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கானா? அது வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டேன். அதுக்கு லைட் ஒன்று கொடுத்துட்டேன். அது அப்படியே வளர்ந்தோடனே பார்க்க அழகாக இருக்கும். அந்த வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ உடனே வளராது. வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியதான். கைஸ், என்னடா ஃபுல்லாகவே காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இப்போ வந்து நான் செடி வளர்கிறத காட்டுறேன் பாருங்கள். செடி வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரெக்கார்டை எடுத்து முடித்த பிறகு தான் நான் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கோதுமையும் கடுகும் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். பார்க்க வளர்ந்தோடனே அழகாக இருக்கும். அதுக்காண்டி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். என்னடா அவன் அமைதியாக பேசுகிறானேன்னு பார்க்காதீங்க, பின்னாடி எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வளர்ந்தோடனே அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? இதான் நம்ம ஃபுல் செட்டப். இதோட ஃபுல் வீடியோவை பின்னாடி பார்ப்பீங்க, பாருங்கள். ஓகேங்களா? காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து கீழே வந்து மறைச்சிருவோம். ஏன்னா கீழே வந்து அசிங்கமாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் கீழே வந்து இந்த சாரியை வச்சு மறைச்சிருவோம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சாச்சு. கீழேயும் நம்ம கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது காஞ்சோனியும் வளர ஆரம்பித்தோன்னே அடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இது காஞ்சோனியுமே இந்த சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு கூழாங்கல் வச்சுட்டு இந்த பாதையை செட் பண்ணிவிட்டு வச்சா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. கல் திருடுறேன் பார்த்துக்கோங்க மக்களே. கூழாங்கல் திருடிக்கிட்டு இருக்கேன். எங்கன்னா புதுமை மாதா கோயிலுக்கு பின்னாடி, கோயில் பக்கத்துலேயே கோயிலில் இருந்துக்கிட்டே ஆட்டையை போடுறான். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குடிலுக்கு தான் நாங்கள் ஆட்டையை போடுறோம். நீ போதும்னு நினைக்கிறேன். பத்தாதுடா. இந்த மலை மாதிரி தாண்டா குமிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. சுற்றிலும் பார்டர் வைக்க போறியா? ஆமாம், மலை மாதிரி குமிக்கிறதுக்கு கல் வேணும்ல. என்ன கேட்க போகிறோம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வீட்டில் குடில் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வீட்டில் குடில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறத இருங்க காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து இதே செட்டப்பில் தான் நான் வெளில போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டாரு. பின்னாடி ஒரு தர்மாக்கோலை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வரப்போகுது பாருங்கள். ரியல் வீடு மாதிரியே ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? வெளில போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட நெஞ்சில் நிற்கிற ஒரு லைட்டு ஒன்று அப்படியே ஃபுல் செட்டப்பில்.
5 hours later. கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பல் மேலே சொதப்பலாக போய்கிட்டு இருக்கு. ஒரு டெய்லர் கடையில் போயிட்டு 40 ரூபா ஊசியை வந்து 250 ரூபா கொடுத்து நான் தான் வாங்கிட்டு வரேன். நான் ஒரு லூசு பையன். அதே மாதிரி பேட்ரி வாங்க போன இடத்துல சைஸு பத்தலை. நாளைக்கு வேறு கிறிஸ்மஸ்ஸு. சொதப்பல் மேலே சொதப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் ஒரு டியூப் லைட் வாங்கிட்டு வரோம். 6 பேட்ரி வாங்க போனோம். 6 பேட்ரி பத்தலைன்னு சொல்லிட்டு சும்மா தண்டத்துக்கு நாங்கள் டியூப் லைட் வாங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ முட்டா பயம்னு பார்த்துக்கோங்க நீங்களே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லியோ வீட்டுக்கு வந்திருக்கோம். லியோ வீட்டில் எந்த அளவுக்கு முடிச்சிருக்காருன்னு பார்ப்போம் வாங்க. அவரும் குடில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எந்த அளவுக்கு முடிச்சிருக்காருன்னு பார்ப்போம் வாங்க. லியோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இது செஞ்சுக்கிட்டு இருக்காரு குடில். சம்பந்தம் இல்லாமல் நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியக்காரங்க. நான் கட்டுறேன் இருங்க. இந்த நிக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் பேட்டரி வாங்க போயிட்டு டியூப் லைட் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்னன்னு சொல்றது? பேட்டரி வாங்க போயிட்டு டியூப் லைட் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்கடா, சில்ட்ரன். தெரியுதான்னு தெரில. அடுத்து நம்ம வீட்டில் எப்படி குடில் செஞ்சுருக்கோங்கிறத வாங்க காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. என் மூஞ்சி தெரியல, நான் இங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். குடிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்த இந்த கூழாங்கல்ல வந்து நம்ம வந்து கூழாங்கல் வீடியோ எடுத்து பார்த்துருப்பீங்க. கூழாங்கல்ல வந்து நம்ம வந்து சைடில் வந்து டெக்கரேஷன் பண்ணி இப்படி வச்சுட்டோம். இந்த வாசலுக்கு நம்ம கூழாங்கல்ல வச்சுருவோம். சரிங்களா, வச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக நம்ம குடில் அவுட்புட்டை பார்ப்போமா? வாங்க போகலாம்.